ஓகே. இப்போ நாம ஒரு மெடிசனை இப்போ ரீட்டைல், ஹோல்சேல் 2 ரகத்துல தான் விப்பாங்க. அவங்க என்னென்ன ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும்? அப்ளை பண்றதுக்கு என்ன ஃபார்ம் நம்பரு? லைசென்ஸ் என்ன ஃபார்ம் நம்பரு? அத ரினிவல் பண்ணணும்னா என்ன ஃபார்ம் நம்பரு? சரியா? அதத்தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் நம்ம 18 பார்த்துருக்கோம். 1ல இருந்து 18 வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து இன்னைக்கு வந்து எதுல இருந்து பார்க்கணும்னா 19ல இருந்து இன்னைக்கு 28 வரைக்கும் பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த சேல் ஆஃப் ட்ரக்ஸுக்கு எது வரைக்கும்னா 19, 21. 19 டு 21 பக்கத்துல மேல கூட எழுதிக்கோங்க. 19 டு 21 வந்துட்டு சேல் ஆஃப் ட்ரக்ஸுக்கு வரணும். 8 டு 12 வந்து இம்போர்ட்டுக்கு. 13 டு 18 வந்துட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ 19 டு 21 வந்து சேல் ஆஃப் ட்ரக்ஸுக்கு. சரியா? ஸோ 19 ஃபர்ஸ்ட் இது ரீட்டைல் ஆல் ஹோல்சேல் C1 except X or except CC1 and X. அகைன் எதை சொல்ல? இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், அதுக்கெல்லாம் அகைனா? சேல் ஆஃப் ட்ரக்ஸுக்கு 19 டு 21, இம்போர்ட்டுக்கு 8 டு 12 ஃபார்ம் நம்பர், ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு 13 டு 18, அதெல்லாம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணணும். சேல் ஆஃப் ட்ரக்ஸுக்கு அதாவது நம்ம ரீட்டைலரோ ஹோல்சேலரோ நம்ம ஃபார்ம் நம்பர் இதுல இருந்து 19ல இருந்து 21 வரைக்கும் இருக்கு ஃபார்ம் நம்பர் நம்ம யூஸ் பண்ணணும் அவங்க எல்லாரும். சரியா? சேல் ஆஃப் ட்ரக்ஸுக்கு ஃபார்ம் நம்பர் 19 என்னது? அப்ளிகேஷன் ஃபார் ரீட்டைல் ஆர் ஹோல்சேல் ரெண்டுமே CC1X ஆர் CC1X அண்ட் எக்ஸ். சரியா? எக்ஸப்ட் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ரெண்டுமே வரும். காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீட்டைல் ஹோல்சேல் CC1X அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸப்ட கூட விட்டுருங்க. 19 19 எடுத்து என்ன வரணும்? 20 என்ன சொல்லுது? ரீட்டைல் எக்ஸப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்பெல்லாம் அதர் தேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? அதர் தேன் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நோட்ல அப்படிதான் படிச்சோம். எக்ஸப்ட்னு வச்சா அந்த நம்ம கோடு வேர்டு வந்து கொண்டு வர முடியாது. அதர் தேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ 20 வந்து எதுக்கு? லைசன்ஸ் ஃபார் ரீட்டைல் அதர் தேன் CC1X. ஓகேவா? 21 எதுக்கு? ரீட்டைல் லைசன்ஸ் ஃபார் ரீட்டைல் CC1 அண்ட் எக்ஸ் எக்ஸப்ட் எக்ஸ். இது ரெண்டு மட்டும் பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து நான் ஷார்ட்கட் கூட சொல்றேன். ஓகேவா? ஸோ 20B வந்து பாத்தீங்கன்னா 19 பார்த்துட்டோம், 20 பார்த்துட்டோம், 21 பார்த்துட்டோம், 19A 20A 21A இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ். இது மூணுமே. சரியா? அதனால இப்போ எங்கடா பி ஏ காணா, அதுக்கெல்லாம் பி வந்துருச்சுன்னு யோசிக்காதீங்க. 19A 20A 21A இது மூணு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்டட் மீன்ஸ் அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் மட்டும், அவங்க மட்டும்தான். சரியா? ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் எக்ஸப்ட் CC1X இல்லைன்னா அதர் தேன் CC1X. 21A ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் ஃபார் CC1 எக்ஸப்ட் எக்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸ் இந்த அந்த தான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். 20A முடிஞ்சிருச்சு. 20B இப்போ 20Bனா ஹோல்சேல் எக்ஸப்ட் இல்லை அதர் தேன் CC1X. 21Bனா ஹோல்சேல் CC1 எக்ஸப்ட் எக்ஸ். எக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஷெட்யூல் எக்ஸ். சரியா? ஷெட்யூல் CC1னா ஷெட்யூல் CC1. அதாவது வந்து அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். CC1ன்றது பேரண்டல்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ்ன்றது நம்ம நார்கோட்டிக்ஸ். என்னடா CC1 எக்ஸ்ன்னு வருது, ஒன்றும் புரியலன்னு நினைக்காதீங்க. ஸோ ஷெட்யூல் எக்ஸுக்கு தனியாக வரும் ஃபார்ம் நம்பரு.
சிசி1க்கு தனியாக ஃபார்ம் நம்பரு, அதாவது பயாலஜிக்கல் பேரண்டல்ஸ்க்கு தனியாக ஃபார்ம் நம்பரு, நம்ம காமன் ஜென்ரல் ட்ரக்ஸுக்கு தனியாக ஃபார்ம் நம்பரு, காஸ்மெட்டிக்ஸுக்கு தனியாக ஃபார்ம் நம்பர் அப்படி வரும். சரி, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. வந்துட்டு அடுத்து ரெஸ்ட்ரிக்டட் ஏ பார்த்துட்டோம், பி பார்த்துட்டோம், சி 21C வந்துட்டு ரெனிவல். இது எல்லாத்துக்கும் என்னது 21C வந்து ரெனிவல். ரீட்டைலாக இருக்கட்டும், ஹோல்சேலாக இருக்கட்டும், அது C1 இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும், 21C வந்துட்டு ரெனிவல், லைசன்ஸ் ரெனிவல். ஓகேவா? இப்போ கீழே இருக்க விட்டுருவோம், ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் கிளியர் பண்றேன். 0 20 20க்கு அடுத்து 20ல ஒரு 0 இருக்கா, அந்த 0வை ஓ மாதிரி நினைச்சுக்கணும். சரியா? 0 வந்து ஓன்னு நினைச்சுக்கணும். எங்கெல்லாம் 20ன்னு வருதோ அந்த 0 நினைச்சுக்கிட்டு அதர் தேன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓ மீன்ஸ் அந்த 0 மீன்ஸ் ஓன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓ மீன்ஸ் அதர் தேன் C1 அண்ட் எக்ஸ். அது ஹோல்சேலா இருக்கட்டும், ரீட்டைலா இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன இருக்கு, 20 இருக்கு, 20B இருக்கு. 20 என்னது, லைசன்ஸ் ஃபார் ரீட்டைல் அதர் தென் CC1X. இன்னொன்னு என்னது, 20B இருக்கு. பி என்ன, 20Bனா ஹோல்சேல் அதர் தென் CC1X. ஓகேவா? ஸோ 20ல இருக்க அந்த 0வை நம்ம ஓன்னு நினைச்சுக்கணும். ஓ மீன்ஸ் அதர் தென் CC1X. ஓகேவா? இப்போ அடுத்து வாங்க. அடுத்து பின்னு எங்கன்னா வந்தாலும் அது ஹோல்சேல். ஓகேவா? ரீட்டைல் கிடையாது, ஹோல்சேல். 20B ஹோல்சேல், 21B ஹோல்சேல். ஓகேவா? அது மாதிரி அடுத்து மோட்டார் வரும். மோட்டார் வெஹிக்கிள் AA BB CC அப்படின்னு வந்தாவே அது வந்து மோட்டார் வெஹிக்கிளுக்கு லைசன்ஸ் வாங்குறோம். சரியா? 19 பார்த்துட்டோம், 20 பார்த்துட்டோம், 21 பார்த்துட்டோம், 19A 20A 21A 21C வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 19AA BBCCன்னு வந்தா இருக்கு ஃபார் மோட்டார் வெஹிக்கிளுக்கு. ஓகேவா? 19AA ஃபார் மோட்டார் வெஹிக்கிள் CC1. அடுத்து 20BB எக்ஸப்ட் CC1. சரியா? எக்ஸப்ட் CC1 ஃபார் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுக்குமே. 21B வந்துட்டு CC1 ரெண்டுக்குமே எக்ஸப்ட் வராது. ஓகேவா? 21CC வந்துட்டு ரெனிவல். புரியுது தானே? இது வரைக்கும் ஓகே தானே உங்களுக்கு? 0னா அதர் தென் நான் வச்சுக்கணும், பி வந்தா ஹோல்சேல் நான் வச்சுக்கணும், 21 வந்தா C1 வருதா? ஸோ C1 அப்போ 21ல இருக்க அந்த 1 வந்துட்டு ஃபார் C1 அந்த ட்ரக்குக்காண்டி ஷெட்யூல் சிக்கும் C1க்கும் யூஸ் ஆகுது. முடிஞ்சா? ஈஸி தான் நினைக்கிறேன். அமைதியா இருக்கீங்க, புரியலையா? நம்பர் அவ்வளவு ஈஸியா ஞாபகத்தில் இருக்காது. இப்படிலாம் படிச்சா மட்டும்தான் ஞாபகம் வைக்க முடியும். இன்னும் யாருமே அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? எனக்கு தான் ஒரு வேலை மெசேஜ் காட்ட முடியல. உட்காந்து படிச்சீங்கன்னா சத்தியமா படிக்க முடியாது, சத்தியமா படிக்க முடியாது. சரியா? மறந்துடும், சத்தியமா மறந்துடும். எனக்கு தெரியும், இங்கே மறக்குதோ இல்லையோ எக்ஸாம்ல வந்து சத்தியமா மறந்துடும்ன்றதோட குழப்பிடும். நான் இந்த சொல்ற ட்ரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ 20ல இருக்க 0 வந்துட்டு ஓன்னு நினைச்சுக்கணும். ஓ மீன்ஸ் அதர் தென் CC1X வரணும். பின்னு வந்தாவே அது ஹோல்சேல் தான் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடணும்.
ஒன்று வந்தாவே அது வந்துட்டு CC1க்கு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடணும். வேற என்ன சொல்லி கொடுத்தேன், பிபி ஏஏ அப்படின்னு வந்தாவே அது வந்துட்டு மோட்டாருக்கு தான், அதாவது வெஹிக்கிளுக்கு தான் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடணும். சின்னு வந்துட்டாவே அது ரெனியூவலு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து 19A 19 முடிச்சிட்டோம், 19A முடிச்சிட்டோம், 19AA முடிச்சிட்டோம். அடுத்து 19B. 19B வந்து எதுக்கு? அப்ளிகேஷன் ஃபார் ஹோமியோபதிக் மெடிசன். அங்கனக்குள்ள ஒரு கோடு வேர்டு உள்ள எழுதிருங்க. 19B. பிக்கு அடுத்து என்னது ஆல்பாபெட்டிக்கல்ல? CDE. ஓகேவா? 19 அடுத்து CDE. ஓகேவா? ஸோ சி வந்து ஆல்பாபெட்டிக்கலா ஃபர்ஸ்ட் வருது. அதே மாதிரி ஆல்பாபெட்டிக்கல்ல ரீட்டைல் ஹோல்சேல்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஆர். ரீட்டைல்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர். ஹோல்சேல்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? டபிள்யூ. ஸோ ரெண்டுல ஆல்பாபெட்டிக்கல் எது ஃபர்ஸ்ட் வரும்? ரீட்டைல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆர் தான் முதல்ல வரும். ஆர் ஆர் STUVW. அதுக்கடுத்து தான் டபிள்யூ வரும். ஸோ இப்போ ஆர் முதல்ல வர்றதுனால ஆல்பாபெட்டிக்கல்ல சிக்கு அப்புறம் தான் டி வரும், ஆருக்கு அப்புறம் தான் டபிள்யூ வரும். இது நான் எதுக்கு சொல்றேன்னா 20D வந்துட்டு ரீட்டைலு, 20C வந்துட்டு ஹோல்சேல்னு உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்றக்காண்டி சொல்றேன். ஓகேவா? 20C வந்துட்டு ரீட்டைல், லைசன்ஸ் ஃபார் ரீட்டைல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். 20D வந்துட்டு லைசன்ஸ் ஃபார் ஹோல்சேல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். புரியுது தானே? ஏன்னா ஆல்பாபெட்டிக்கல்ல சி முதல்ல வரும், டி ரெண்டாவது வரும். அதே ஆல்பாபெட்டிக்கல்ல ஆர் முதல்ல வரும், ஹோல்சேல் டபிள்யூ ரெண்டாவது வரும். ஸோ முதல் வர்றதுல சி முதல்ல வர்றதுனால அது வந்து ஆறு பேரும், டி ரெண்டாவது வர்றதுனால அது ஹோல்சேலுக்கு டபிள்யூக்கு வரும். சரியா? 20E வந்துட்டு BCDக்கு அப்புறம் இ. ஸோ அந்த இன்னு எதுக்கு போட்டிருக்கேன்? ரெனிவல் 20E. ஓகேவா? என்னடா இந்த ஒரு கட்டம் முடியாது 1 மணி நேரம் வந்திருக்கு. ஓகே, ஈஸி தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வாங்க 19C. 19C ஃபார் ஷெட்யூல் எக்ஸ். சி ஃபார் ரீட்டைல் ஹோல்சேல் ஷெட்யூல் எக்ஸ். ஓகேவா? இதுலயும் அதே தான், அந்த ஆல்பாபெட்டிக்கல்ல வரும் ரெண்டாவது வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மேல சிடி முதல்ல வரும் சொன்னா அது மாதிரி EFG தான், எஃப் தான் முதல்ல வரும், ஜி ரெண்டாவது வரும். ஸோ எஃப் முதல்ல வந்தா அதுக்கு ஈக்குவலா என்னது? ஆறு தான் முதல்ல வரும். ஸோ எஃப் வந்து ரீட்டைலுக்கு, ஜி வந்து ஹோல்சேலுக்கு. ஏன்னா எஃப்க்கு அடுத்து தான் ஜி வரும், அது மாதிரி ஆறுக்கு அடுத்து தான் டபிள்யூ வரும். முந்தின சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சிடிக்கு சொன்னா மேல ஹோமியோபதிக்கு அதே சேம் கான்செப்ட் தான். இந்த ஷெட்யூல் எக்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 20G 20F ஃபார்ம் நம்பர் அடிக்கடி கேட்டிருக்க ஃபார்ம் நம்பர். இந்த இது ரெண்டு ஃபார்ம் நம்பரு குழப்பிக்கிட்டே இருக்கும். எது ரீட்டைலுக்கு எது ஹோல்சேலுக்கும் குழப்பம். நம்ம அந்த அந்த இதுக்கே விடக்கூடாது. FG ஆல்பாபெட்டிக்கல எஃப் தான் முதல்ல வரும். அப்போ எஃப் முதல்ல வரும்னா அதே ஆல்பாபெட்டிக்கல டபிள்யூக்கு முன்னாடி ஆறு தான் வரும். ஆறுக்கு எஃப், அப்போ எஃப்க்கு அடுத்து ஜி வரும், ஆறுக்கு அடுத்து தான் டபிள்யூ வரும். அப்போ ஜின்னா டபிள்யூ. ஸோ 20Gனா ஹோல்சேலு, 20Fனா ரீட்டைலு, ஃபார் ஷெட்யூல் எக்ஸ் ஃபார் ஷெட்யூல் எக்ஸ். ஓகேவா? சேம் 21C வந்துட்டு ரெனியூவல். ஓரளவு ஓகே தான் நினைக்கிறேன். அந்த சேல் ஆஃப் ட்ரக்ஸ் அடிக்கடி கேட்கறது, இந்த ஒரு பாக்ஸ்ல இருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு புரியலைன்னா தயவுசெய்து பொறுமையா ரெக்கார்டிங்ஸ் போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது போவோம் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்க்கு அதே மாதிரி தான் அப்ளிகேஷன். 22 வந்து ஒமிட்டட், ஃபார்ம் நம்பர் 22 வந்துட்டு ஒமிட்டட் கிடையாது. 21க்கு அடுத்து 24 மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்க்கு அப்ளிகேஷன் லைசன்ஸ் ரெனியூவல் அப்படின்னு பிடிச்சிக்கோங்க. அப்ளிகேஷனுக்கு ஃபார்ம் நம்பர் 24 எல்லாமே 24 ஃபுல்லா அப்ளிகேஷன், 25 ஃபுல்லா லைசன்ஸ், 26னாவே அது ரெனியூவல் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும்.
அப்ளிகேஷனுக்கு 24, லைசன்ஸுக்கு 25, ரெனியூவலுக்கு 26 அப்படின்னு பிக்சல் ஆகணும். இந்த OLRH ALX OLXன்னு சொல்லுவோமா நான் இது ஆக்சுவலி அந்த OLXல அப்படின்னு தான் நான் கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது இருக்குது. ஏன் இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த கோடோட மட்டும் படிச்சிருக்கேங்க. OLRHALX OLAL நடுவில் ஒரு RH வரணும், அங்கிட்டு லாஸ்ட்ல ஒரு X வரணும். அது எப்படியா நீங்க படிச்சிருங்க. OLAL நடுவில் RH, அங்கிட்டு X, OLRHALX எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, மேல அதுக்கு மேல 1 2 3 4 5 6 7 போட்டுக்கோங்க. O மீன்ஸ், ஏன்னா அப்ளிகேஷனுக்கு 24 தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 24லயே சப்டிவிஷன் வரும். அந்த சப்டிவிஷனும் ஒவ்வொன்றும் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த சப்டிவிஷன் அப்பெல்லாம் நம்ம இந்த அதான் அந்த கோடு வேர்டு தான் இந்த OLRHALX நான் சொல்லியிருக்கிறது. O மீன்ஸ் 24, அதாவது 24 ஃபார்ம் நம்பர் 24 எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த O மீன்ஸ் அதர் தென் CC1X. ஓகேவா? அதுக்கடுத்து என்னது? L. அப்ப 24A, அதாவது வந்து 24ABCDEF வரிசையா போட்டுக்கணும். நீங்க இந்த கோடு வரையும் மேல போட்டுக்கணும். ஓகேவா? 24 அதர் தென், O மீன்ஸ் அதர் தென் 24A, L மீன்ஸ் லோன் லைசன்ஸ், எக்ஸப்ட் CC1X. இங்கனக்குள்ள எக்ஸப்ட் வரும். அதே கீழே இருக்கிறதுல எக்ஸப்ட் வராம வரும், 27ல வரும் ஃபார்ம் நம்பர் கீழே. நான் அது சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். L means loan license, R means repacking license, அடுத்து H means homeopathy, A means Ayurvedic Siddha Unani, L means loan license for ASU, X means WX. இந்த OLRHALX படிச்சிடணும். அப்ளிகேஷனுக்கு 24ன்னு பிக்ஸ் பண்ணிடணும். 24 24A BCDEF அப்படின்னு நீங்க தான் ஆர்டர் பண்ணிக்கணும். ஆர்டர் பண்ணிட்டு இந்த மேல இருக்க ஆர்டரை அப்படியே இதோட கொடுத்து விட்டுறணும். ஓகேவா? இதே தான் 25க்கும் அதே சேம், என்ன லைசன்ஸ்னு வரும் அவ்வளவுதான். இதே 26க்கும் அதே சேம், என்ன ரெனியூவல்னு வரும். ஈஸி தானே? கஷ்டம் இல்லையே, ரொம்ப ஈஸி. இது அந்த மேல இருக்க கோடு வேர்டு மட்டும் நான் வச்சுட்டா ரொம்ப ஈஸி. நீங்க ஏதாவது சொன்னாதான் அடுத்து போக முடியும். அமைதியா இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஈஸினா ஈஸின்னு சொல்லுங்க, இல்ல கஷ்டம்னா கஷ்டம்னு சொல்லுங்க. இல்ல இதே எனக்கு வேணாம், ஃபார்ம் நம்பரே வேணாம், எனக்கு பயமா இருக்குன்னா விட்டுருவோம். ஏன்னா இப்படிலாம் ஃபார்ம் நம்பரை படிச்சா மட்டும்தான் ஃபார்ம் நம்பர்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிக்க முடியும், கரெக்டா போட முடியும். இல்லைன்னா குழப்பி விட்டுரும், படிச்சும் வேஸ்டா போயிடும். மேனுஃபேக்சரிங் தான் முடிஞ்சு. OLRHALX ஞாபகம் வச்சிருக்கீங்க. 24 25 26 24 24A BCDEF அப்படியே அதை மேல தூக்கி வரிசை அந்த OLRHALX அப்படி வரிசையை இறக்கிடுறீங்க. முடிஞ்சு. இந்த 26E1 இருக்கு பார்த்தீங்களா? அந்த இல மட்டும் E1 E2 E3 அது மட்டும் வரும். GMP ஃபார் சர்டிபிகேட் ஃபார் ASU, E2 வந்து ப்ரீ சேல் சர்டிபிகேட் ஃபார் ASU, E3 வந்து நான் கன்விக்ஷன் சர்டிபிகேட் ஃபார் ASU. அது மட்டும், இந்த 3 மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நானே விட்டுட்டேன், சும்மா நீ பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு அது எப்படி நான் வச்சுன்னு தெரியல. ஆனால் நான் 2னா சேல் வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படி S, E2ல 2னா 2 வந்து S மாதிரி இருக்கு. ஸோ சேலு. E1னா GMP, நம்பர் 1 GMP அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். அப்புறம் E3 3ல 2 ஞாபகம் வச்சோம்னா இன்னொன்று என்னது? நான் கன்விக்ஷனு. சி வந்து என்னது? கன்விக்ஷன்ல C ஃபர்ஸ்ட் லெட்ரு. ஸோ C வந்துட்டு
ஃபர்ஸ்ட் லெட்டர். சி வந்துட்டு ஆல்பபெட்டிக்கலா 3வது லெட்டரு. ஸோ E3. E3 3 மீன்ஸ் சி தேர்ட் லெட்டரு. E2னா 2 வந்துட்டு எஸ் மாதிரி இருக்கும். ஸோ சேல்னு வரணும், ப்ரீ சேலு. E1னா நம்பர் 1 ஜிஎம்பி. இண்டஸ்ட்ரியில தான் ஜிஎம்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரினா அது ஐ வந்து 1 மாதிரி இருக்கு. ஸோ 1னா இப்போ ஜிஎம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி மீறி எவ்வளவு ஈஸியா சொல்லித்தரேன்னு தெரியல, சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அது எழுதுல, நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. E2 வந்துட்டு 2 வந்துட்டு எஸ் மாதிரி இருக்கும். அப்படியே லுக் லைக் எஸ் மாதிரி இருக்கும். ஸோ சேல் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த மேனுஃபேக்சரிங்ல ஒரு கோடு வேர்ட் மேல பார்த்த ஓஎல்ஆர் வச்சு ஏஎல்எக்ஸ் மாதிரியே சிஎல் பிஎல்பி. சிஎல் சிஎக்ஸ். அந்த சிஎக்ஸ்ன்றது ஒரு இதுதான், ரெண்டு கிடையாது. சிஎக்ஸ்ன்றது ஒன்று தான். சிஎல் சிஎக்ஸ் பிஎல்பி. ஓகேவா? பிஎல்பி ஸ்டெம்ப்னு நான் வச்சுக்கணும், இல்லை ஸ்டெம் அப்படி இல்லை ஸ்டெம்ப் அப்படின்னு கூட நான் வச்சுக்கோங்க. சிஎல் சிஎக்ஸ் பிஎல்பி ஸ்டெம்ப்பு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கிரிக்கெட் ஸ்டெம்ப்ல இருக்குல்ல, அந்த ஸ்டெம்ப்னு நான் வச்சுக்கேன், இல்லை ஸ்டெம்னு கூட நான் வச்சுக்கோங்க. 7வது எழுத்து. ஃபர்ஸ்ட் வந்து சி, ரெண்டாவது எல், மூணாவது வந்து சிஎக்ஸ் வந்து மூணாவது, பி வந்துட்டு 4, எல் வந்து 5, மறுபடியும் பி வந்து 6, ஸ்டெம்ப் வந்து 7. ஓகேவா? இதுதான் இதுக்குரிய கோடு வேர்டு. அப்ளிகேஷனுக்கு இது எல்லாத்துக்கும் 27 தான் வரும். லைசன்ஸ்க்கு 28 தான் வரும். ரெனியூவலுக்கு நான் சொல்றேன் என்ன எப்படி ட்ரிக்குன்றதை நான் சொல்றேன். 26 தான் வரும் ரெனியூவலுக்கு. அது என்ன ட்ரிக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 27 அதே மாதிரி தான். 24 27 அது மாதிரி போட்ட மாதிரி ஆர்டரா போடுறீங்க. 27 27A 27B 27C 27D EFன்னு போடுறோம். போட்டோமா? இப்போ மேல இருக்க அந்த கோடு வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றா இறக்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்னது சி. ஸோ 27 எதுக்கு? ஃபார் C1 எக்ஸப்ட் எக்ஸ். சி. ஓகேவா? சி மீன்ஸ் C1 எக்ஸப்ட் எக்ஸ். ஓகேவா? மேல என்ன படிச்சோம்? அதர் தென் C1 எக்ஸ். இங்க C1 எக்ஸப்ட் எக்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து எல். எல் மீன்ஸ் லோன் லைசன்ஸ் ஃபார் C1 எக்ஸப்ட் எக்ஸ். மேல லோன் லைசன்ஸ் ஃபார் எக்ஸ். லோன் லைசன்ஸ் எக்ஸப்ட் C1 எக்ஸ். இங்க லோன் லைசன்ஸ் ஃபார் C1. ஓகேவா? அதை மட்டும் புரிஞ்சு படிச்சுக்கணும். 27Bக்கு என்ன அப்படியே அந்த CX இறக்கணும். 27B ஃபார் C1 எக்ஸ். அதுக்கு தான் நான் CXன்னு போட்டிருக்கேன். C1 எக்ஸுக்கு. அடுத்து 27C. சிக்கு என்னது? பி போட்டிருக்கோமா? பி மீன்ஸ் பிளட் பேங்க். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பிளட் பேங்க். பிளட் பேங்க்னா என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? 27C. அதுக்கடுத்து வந்து டி. டி மீன்ஸ் எல் போட்டிருக்கேன், பிஎல்பி. எல் மீன்ஸ் லார்ஜ் வேல்யூ பேரண்டல்ஸ் பிறா வேக்சின்ஸ். லார்ஜ் வேல்யூ பேரண்டல்ஸ் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இ. இக்கு வந்து மறுபடியும் பின்னு தான் போட்டிருக்கேன். பி மீன்ஸ் பிளட் ப்ராடக்ட்ஸ். என்னடா இதுல 2 பி வருது அப்படின்னு குழப்பக்கூடாது. ஒரு பி வந்து பிளட்டு, அடுத்த பியும் பிளட்டு தான். ஸோ இதுல பிளட் பேங்க் எது, பிளட் ப்ராடக்ட்ஸ் எதுவும் குழப்பம் வரும். பிளட் பேங்க் முதல்ல வருமா, பிளட் ப்ராடக்ட்ஸ் முதல்ல வருமான்னு குழப்பம் வரும். எல்லாரும் காமனா வரும். அதே ஆல்பபெட்டிக்கல், அதே சேம் கான்செப்ட். ஏபி தான் பி முதல்ல வரும், ஓபி வந்துட்டு பின்னாடி வரும். ஸோ வந்துட்டு ஏபி
அந்த பி தான் முதல்ல வரணும், ஓபி வந்துட்டு பின்னாடி வரணும். ஓகேவா? சேம் கான்செப்ட், இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண அதே கான்செப்ட் இதுலயும். பிஎல்பி ஸ்டெம்ப், ஸ்டெம்புக்கு பதிலாக என்ன சொல்றோம், ஸ்டெம் செல்ஸை தான் நான் ஸ்டெம்ப்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ 27F வந்துட்டு பிளட் ஸ்டெம் செல்ஸ். ஓகேவா? அதே சேம் லைசன்ஸுக்கு இறக்கிடுங்க. 28 ABCDEF இது எல்லாத்துக்கும் லைசன்ஸுக்கு இறக்கிட்டீங்களா? முடிஞ்சா இந்த 26க்கு வாங்க. ரெனியூவலுக்கு ஃபர்ஸ்ட் 3க்கு ரெனியூவல் வராது. எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா 27C இருந்து தான் ஆரம்பிக்கும். அதுவும் எந்த லெட்டர் வரும்? 26G. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம முன்னாடி படிக்கிறப்ப சொல்லியிருக்கேன். ஜி போடுறதுக்கு முன்னாடி சி போட்டு தான் ஜி போடுவோம். சரியா? ஜி போடுறதுக்கு முன்னாடி சி போட்டு தான் அதுல இருந்து ஜி அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த கான்செப்ட் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ C27C, சிக்கு நேரம் ஜி வரணும், அது 26G. அதுக்கு அடுத்து வரதெல்லாம் GHIJ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதில் கோடுனா எழுதிக்கோங்க. 26னாவே ரெனியூவல் தான், 24 27னா அப்ளிகேஷன் ஃபார்மு, 25 28னா லைசன்ஸு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு, ஏன்னா சிம்பிளா அதுல ஒண்ணு லைசன்ஸ் மட்டும் விட்டு அதை மட்டும் சூஸ் பண்ணிடலாம். இல்ல எல்லா ஆப்ஷனுமே லைசன்ஸ் லைசன்ஸ் இருந்தாதான் பஞ்சாயத்து. ஒரே ஒரு ஆப்ஷன்ல லைசன்ஸ் இருந்தா அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிடலாம். எனக்கு போதும்.